ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நான் பைத்தான் கலெக்ஷன் பார்ட் 2 டப்புள்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், போய் பார்த்துட்டு வந்து இந்த வீடியோவை பாருங்கள். ஓகே, டப்புள்ஸ்னால் என்ன? டப்புள்ஸ் அப்படிங்கிறது ஒரு கலெக்ஷன், அதாவது மல்டிபிள் டேட்டாஸை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு நம்ம இந்த டப்புள்ஸை யூஸ் பண்ணுறோம். மல்டிபிள் டேட்டாஸ் வந்து இதுக்கு முன்னாடி நடத்தின டேட்டா டைப் கிளாஸில் டப்புள் அப்படிங்கிறது வந்து மல்டிபிள் டேட்டா டைப்பை சப்போர்ட் பண்ணாது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். பட் அப்படி கிடையாது. டப்புள் அப்படிங்கிறது டப்புள் ஆகட்டும் லிஸ்ட் ஆகட்டும் ரெண்டுமே மல்டிபிள் டேட்டா டைப்ஸை சப்போர்ட் பண்ணும். ஓகேங்களா? இதை மட்டும் மாற்றிக்கோங்க. இப்போ டப்புளை எப்படி கிரியேட் பண்ணுறது? சர்க்குலர் ப்ராக்கெட்டுக்குள்ளே போட்ட எல்லா வேல்யூமே டப்புள்னு எடுத்துக்கோம். ஓகே, இப்போ நான் ஒரு டப்புள் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். a ஈக்குவல்ஸ் டு, இதை கொஞ்சம் வித்தியாசமாக கொடுப்போம், மை அண்டர்ஸ்கோர் டப்புள். டேட்டா டைப் கான்செப்ட் நடத்தும்போது நீங்கள் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் எதுவும் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னீங்களே, இப்போ எப்படி நீங்கள் அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அண்டர்ஸ்கோர் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது சர்க்குலர் ப்ராக்கெட்டுக்குள்ள எந்த டேட்டா டைப் வேல்யூஸ் நீங்கள் போட்டீங்க அப்படின்னாலும் அதை வந்து டப்பில் எடுத்துக்கும். கமா ஒரு ஸ்ட்ரிங் ஆண்ட்னு ஒரு ஸ்ட்ரிங் கொடுக்குறேன். கமா நீங்கள் வந்து டப்புளுக்குள்ள இன்னொரு டப்புளையும் கிரியேட் பண்ணலாம். டப்புளுக்குள்ள டப்புள் நெக்ஸ்ட் டப்புள் கூட நீங்கள் கிரியேட் பண்ணலாம். ஓகே, இப்போ நான் 2, 3, 5 இந்த மாதிரி டப்புளுக்குள்ளேயே டப்புளையும் நீங்கள் கிரியேட் பண்ணலாம். அதுக்குள்ளேயே இன்னொரு டப்புள் நீங்கள் கிரியேட் பண்ணலாம். அதுக்குள்ளேயே இன்னொரு டப்புளை நீங்கள் கிரியேட் பண்ணலாம். எத்தனை டப்புள்ஸ் வேணாலும் நீங்கள் கிரியேட் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? ஓகே, இப்போ இந்த டப்பில் மட்டும் நான் தூக்கிடுறேன். ஓகே, இந்த டப்பில் தூக்கிட்டு இங்கே 4ன்னு போட்டுக்கிறேன். இன்னொன்று, இது வந்து டூப்ளிகேட் வேல்யூஸையும் அலோவ் பண்ணும். லிஸ்ட்டும் டூப்ளிகேட் வேல்யூஸ் அலோவ் பண்ணும், இந்த டப்புலும் டூப்ளிகேட் வேல்யூஸ் அலோவ் பண்ணும். நான் இங்கேயும் 2 கொடுத்துருக்கேன், இங்கேயும் 2 கொடுத்துருக்கேன். அப்படின்னா அது எரர் ஷோ பண்ணுமா? அப்படின்னா எரர் ஷோ பண்ணும். இப்போ நான் பிரிண்ட் கொடுக்குறேன். பிரிண்ட் மை டப்புல பிரிண்ட் பண்ணு அப்படிங்கிறேன். நான் ரன் பண்றேன். பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து என்னோட டப்புல எனக்கு பிரிண்ட் பண்ணிருச்சு. ஓகேங்களா? இது என்ன டைப்புன்னு கேட்டால் எனக்கு டப்புல்னு கொடுக்கும். ஓகேங்களா? எதுக்கும் நம்ம பார்த்துக்குவோம். பிரிண்ட் டைப் என்னன்னு கேட்குறேன். டைப்னு கேட்குறேன். மை டப்புளோட டைப்னு கேட்குறேன். எனக்கு கரெக்டாக டப்புள்னு கொடுத்துருச்சு. ஓகேங்களா? ஓகே, இந்த டப்பில் வந்து நீங்கள் எம்டியாகவும் விடலாம். எந்த ஒரு டேட்டாவும் கொடுக்காம வெறும் ஸ்கொயர் பிராக்கெட் மட்டும் கொடுத்தீங்க அப்படின்னாலும் டப்புள்னு எடுத்துக்கும். நீங்கள் லிஸ்ட்லேயும் இதே மாதிரி எம்டி டப்புள் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணலாம். ஓகேங்களா? எம்டி டப்புள் கிரியேட் பண்ணலாம். இன்னொன்று, டப்புளை பொறுத்த வரைக்கும் ஒரு வேல்யூ நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த வேல்யூ வந்து ஒரே ஒரு வேல்யூவாக இருந்துச்சு அப்படின்னா, இப்போ ஒரே ஒரு வேல்யூ நீங்கள் இன்டீஜர் வேல்யூவாக கொடுக்குறீங்க அப்படின்னா இது மொத்தமும் இன்டீஜராக மாறிடும். நீங்கள் ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ளே நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னாலும் இது வந்து இன்டீஜர் தான். ஆனால் ட்ரை பண்ணி பார்க்குறீங்களா? ஓகே, இப்போ வந்து நான் இங்கே 10 மட்டும் கொடுத்துருக்கேன். பிரிண்ட்
டைப் ஆஃப் மை டப்புள் அப்படிங்கிற கமாண்ட் வந்து ஆல்ரெடி இருக்கு. நான் இதை ரன் மட்டும் பண்றேன். பாத்தீங்கன்னா எனக்கு இன்ட்னு வருது. ஏன்? நம்ம தான் ஸ்கொயர் பிராக்கெட்குள்ள தான் போட்டிருக்கோம். அப்படின்னா ஸ்கொயர் பிராக்கெட்குள்ள மட்டும் போட்டிருந்தா பத்தாது, கமாவும் இருக்கணும். இப்போ நான் ஒரு கமா போட்டேன் அப்படின்னா தான், சாரி, ஒரு கமா போட்டேன் அப்படின்னா இப்போதான் இது டப்பு. கமா வந்து மேண்டிட்ரி. அதாவது கமா போட்டீங்க அப்படின்னா அடுத்து இன்னொரு வேல்யூ இருக்கு, அதாவது எம்டியா ஒரு வேல்யூ இருக்கு அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஸோ இப்போ வந்து இது டப்புல மாறிடும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா டப்பு. ஓகேங்களா? அதாவது கமா டப்புல பொறுத்த வரைக்கும் மேண்டிட்ரி. ஓகே, இண்டெக்ஸிங் ஆர் ஆக்சஸிங். இண்டெக்ஸிங் ஆர் கமாண்ட்ல போட்டுக்கலாம். இந்த கான்செப்டை இண்டெக்ஸிங் இல்லைன்னா ஆக்சஸிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இண்டெக்ஸிங் அப்படின்னா நம்ம ஸ்ட்ரிங்லேயே பார்த்துருப்போம். அது வந்து இப்போ இந்த டப்புளோட நேமை கொடுத்து அதோட இண்டெக்ஸை கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு அது எந்த இண்டெக்ஸில் இருக்கோ அதோட வேல்யூ நமக்கு கிடைச்சிடும். ஓகேங்களா? இப்போ நான் இதுக்குள்ள நிறையா ஒரு நம்பர்ஸை மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். 101, 22, 30, 60 இந்த மாதிரி ஒரு 5 நம்பர்ஸ் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ ஸ்ட்ரிங்ல இருக்கிற மாதிரியே இது 0th இண்டெக்ஸ், இது ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ், இது செகண்ட் இண்டெக்ஸ், இது தேர்ட் இண்டெக்ஸ், இது ஃபோர்த் இண்டெக்ஸ். ஓகேங்களா? இப்போ நான் வந்து தேர்ட் இண்டெக்ஸ்ல இருக்கக்கூடிய எனக்கு அந்த வேல்யூ மட்டும் எனக்கு பிரிண்ட் பண்ணேன் அப்படின்னா சேம் ஸ்ட்ரிங்ல என்ன இண்டெக்ஸ் நீங்க யூஸ் பண்ணீங்களோ அதே மாதிரி தான், எந்த டிஃப்ரென்ஸும் இதுல கிடையாது. அதே இண்டெக்ஸிங் கான்செப்ட் தான் இதுவும். இருந்தாலும் டைம் நான் சொல்லி பார்த்துறேன். இப்போ மை டப்பு அப்படிங்கிறத எடுத்து அதே மாதிரி ஸ்கொயர் பிராக்கெட் கொடுத்து நீங்கள் 3 அப்படிங்கிற இண்டெக்ஸை வந்து நான் உள்ள பாஸ் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ நான் ரன் பண்ணுறேன். இதை நான் கமெண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு 30ங்கிற வேல்யூ கிடைச்சிச்சு. அதாவது 3வது இடத்துல எனக்கு 30 அப்படிங்கிற வேல்யூ இருக்கிறதுனால எனக்கு இங்கே 30ங்கிற வேல்யூ கிடைச்சிருக்கு. சரி, நான் இப்போ 1ன்னு கொடுக்குறேன். 1ன்னு கொடுத்தேன்னா எனக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்? இந்த 101ங்கிற வேல்யூ கிடைக்கும். ஏன்னா இது வந்து 0th இண்டெக்ஸ், இதுதான் ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ். ஓகேங்களா? நான் ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸில் இருக்கிற வேல்யூ எனக்கு பிரிண்ட் பண்ணு அப்படின்னு நான் கேட்குறேன். ஸோ எனக்கு 101 கரெக்டாக பிரிண்ட் பண்ணிடுச்சு. ஓகே, இப்போ வந்து நான் 2 வேல்யூ கேட்குறேன். ஓகேவா? நான் 2 வேல்யூ கேட்குறேன். அதை எனக்கு எப்படி கொடுக்குது பாருங்க. இதுலயே மாத்துறேன். 1ல இருந்து எனக்கு 4 வரைக்கும் உள்ள வேல்யூ, அதாவது 4 தான் கடைசி இண்டெக்ஸு. அதுக்கு முன்னாடி இருக்கிற 30, 22, 101 அப்படிங்கிற வேல்யூஸ் வந்து நமக்கு கிடைக்கும். பார்த்தீங்கன்னா இது டப்பிள் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி கொடுத்துருக்கு. ஸ்ட்ரிங் அப்படின்னா ஸ்ட்ரிங் மாதிரி கொடுத்துரும். ஓகே, இப்போ 101, 22, 30 அப்படிங்கிற வேல்யூ நமக்கு கரெக்டாக கிடைச்சிருச்சு. அதாவது 1ல இருந்து 3 வரைக்கும் லாஸ்ட் இண்டெக்ஸ் எடுத்துக்காது. அப்போ 1ல இருந்து 3 இண்டெக்ஸ் இருக்கிற வேல்யூ பிரிண்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல 101 இருக்குது, செகண்ட் இண்டெக்ஸ்ல 22 இருக்குது, தேர்ட் இண்டெக்ஸ்ல 30 இருக்கு. ஸோ 3 வேல்யூ நமக்கு கரெக்டாக பிரிண்ட் ஆயிடுச்சு. ஓகே, நம்ம
இதில் பார்த்த மாதிரி மைனஸ் இண்டெக்ஸ்லையும் நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும். மைனஸ் இண்டெக்ஸில் ஒரே ஒரு வேல்யூ மட்டும் ஆக்சஸ் பண்ணுறேன். நார்மலாக அந்த கோலன் வச்சு ஆக்சஸ் பண்ணுறதும் அதே மாதிரி தான் இருக்கும். இப்போது -1 அப்படின்னா லாஸ்ட்ல இருக்கிற இந்த வேல்யூ எடுத்துக்கணும். இது -1, இது -2ன்னு எடுத்துக்கும், இது -3, இது -4, இது -5. இப்போ நான் -1ன்னு கொடுத்தேன்னா எனக்கு 60ங்கிற வேல்யூ பிரிண்ட் ஆகும். நான் ரன் பண்ணுறேன். எனக்கு 60ங்கிற வேல்யூ பிரிண்ட் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ நான் வந்து /3ன்னு கொடுக்குறேன். ஓகேங்களா, -3ன்னு கொடுக்குறேன். எனக்கு 22ங்கிற வேல்யூ பிரிண்ட் ஆயிடுச்சு. ஏன்னா -3ங்கிற அந்த இண்டெக்ஸில் 22 அப்படிங்கிற வேல்யூ இருக்கு. ப்ளஸ் அப்படின்னா இது இங்கிருந்து 10லிருந்து 60க்கு டிராவல் ஆகும். மைனஸ் அப்படின்னா 60லிருந்து 10க்கு வரும். ஓகேங்களா, சரி. இந்த ப்ளஸ் அப்படின்னா இந்த டைரக்ஷன்ல போகும், மைனஸ் அப்படின்னா இந்த டைரக்ஷன்ல, அப்படியே ரிவர்ஸ் டைரக்ஷன்ல வரும். ஓகேங்களா, ஓகே. டப்புள் ஆக்சஸிங் இவ்வளோதான். அடுத்து ஸ்லைசிங். ஸ்லைசிங் அப்படின்னா ஒன்றும் இல்லை. ஆக்சுவலி இப்போ நம்ம ஆக்சிசிங் பார்த்தோம் இல்லையா, ஆக்சிசிங்லேயே அந்த கோலன் வச்சு பார்த்தோம் இல்லையா, அதே தான் இங்கேயும். அதான் நம்ம ஸ்லைசிங் சொல்கிறாங்க. ஓகே, ஆனால் இதில் வந்து இன்னொரு இது இருக்கு, நான் அதை என்ன சொல்கிறேன். இப்போ இதுக்கு ஒரு சின்டெக்ஸ் இருக்கு. என்னன்னா டப்புளோட நேமு. ஓகேங்களா, டப்புளோட நான் கமெண்ட்ல போடுறேன். டப்புளோட நேமு, டப்புள் நேம் ஸ்கொயர் பிராக்கெட்டு. இப்போ ஃபர்ஸ்ட் வேல்யூ வந்து ஸ்டார்ட் வேல்யூனும், ஸ்டார்ட் வேல்யூ கோலன். செகண்ட் வேல்யூ வந்து எண்டு வேல்யூ. ஓகேங்களா, எண்டு வேல்யூ. தேர்டு ஒரு வேல்யூ இருக்கு. நம்ம ஸ்ட்ரிங்கில் வந்து தேர்ட் வேல்யூ வந்து நம்ம பார்த்துருக்க மாட்டோம். இதில் வந்து தேர்ட் வேல்யூ இருக்கு. ஆக்சுவலி ஸ்ட்ரிங்லேயும் தேர்ட் வேல்யூ இருக்கு, நம்ம அதை பார்க்கல. ஓகே, இதில் வந்து தேர்ட் வேல்யூ இருக்கு. இப்போ நம்ம எப்படின்னா இந்த ஸ்டெப், அப்படி இப்போ ஸ்டெப் நான் 2ன்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா நான் ஸ்டார்டிங் வேல்யூ 1ன்னு கொடுக்குறேன், எண்டிங் வேல்யூ 4ன்னு கொடுக்குறேன். ஸ்டெப் நான் 2ன்னு கொடுத்துட்டேன்னா எனக்கு இந்த 2வது இண்டெக்ஸில் இருக்கிறது மட்டும் வரும். இப்போ நான் பாருங்க, சரி, ஜீரோ இண்டெக்ஸை விட்டுட்டு செகண்ட் இண்டெக்ஸ் ஆனால் இதில் வரும், அதாவது ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் வரும், அடுத்தது தேர்ட் இண்டெக்ஸ் வரும். ஓகே, இருங்க நான் உங்களுக்கு ரன் பண்ணி காட்டுறேன், அப்போ உங்களுக்கு புரியும். மை டப்பு அப்படிங்கிற வேல்யூனா பிரிண்ட் மை டப்பு கொடுத்தேன். சரி, நான் ஸ்லைஸ் பண்ணணும் இல்லையா, மை டப்பு ஸ்லைஸ் பண்ணுறேங்க. ஸ்லைஸ் 0 to 4ன்னு கொடுத்துறேன், ஏன்னா கடைசி இண்டெக்ஸ் 4 தனியா. ஓகே, அடுத்து இங்கே நான் 2ன்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டெப் விட்டு விட்டு வரும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா 10ம் 22ம் எனக்கு வந்திருக்கு. பார்த்தீங்களா, ஓகே. ஸ்டார்டிங் வேல்யூ வந்து பிரிண்ட் பண்ணிடும். அதுக்கப்புறம் இருக்கிற ஒவ்வொரு வேல்யூ இப்போ வந்து 10 பிரிண்ட் பண்ணிருச்சா, 10 பிரிண்ட் பண்ணி ஒரு வேல்யூ விட்டு 22. இதுக்கப்புறம் வந்து ஒரு வேல்யூ விட்டு 60 பிரிண்ட் பண்ணிருக்கணுமே. ஓகே, லாஸ்ட் வேல்யூவை பிரிண்ட் பண்ணாது. ஓகேங்களா, லாஸ்ட் வேல்யூவை பிரிண்ட் பண்ணாது. ஓகே, நம்ம இப்போ இங்கே வந்து 5ன்னு கொடுக்கணும். எரர்னு காட்டுமா? காட்டாது. ஏன்னா 5ங்கிறது வந்து இதுக்கு எல்லா டப்புலையுமே கடைசியா ஒரு எம்டி வேல்யூ ஒன்று இருக்கும். ஓகேங்களா, இப்போ நான் 6ன்னு கொடுக்குறேன், அவுட் ஆஃப் இதுன்னு வரும் பாருங்களேன், அது ஒரு எரர் ஷோ பண்ணும் பாருங்களேன். இப்போ நான் 6ன்னு கொடுக்குறேன், ஒரு எரர் ஷோ பண்ணல. ஓகே. மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் அது எரரு. இதை கன்சிடர் பண்ணும்போது அது ஆட்டோமேட்டிக்காக அது ஃபைனலாக இருந்துச்சுன்னா அது நின்றுடும். அதுக்கப்புறம் இருக்கிறதெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணாமல் விட்டுரும்.
ஓகே பைத்தான்ல மட்டும் இந்த ஒரு ஸ்பெஷல் ஃபியூச்சர் இருக்கு. ஓகே மக்களே, ஸ்லைசிங்னா என்னன்னு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ஸ்ட்ரிங்ல இருக்கிற மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் வேல்யூ மட்டும் கொடுத்துட்டு கடைசி வேல்யூ கொடுக்காம விடுவோம், கடைசி வேல்யூ மட்டும் கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் வேல்யூ கொடுக்காம விடுவோம். அந்த மாதிரி கொடுத்தோம்னா நமக்கு இன்புட் வரும் இல்லையா? அதே மாதிரி தான் இதுலயும் இருக்கு. இருங்க பண்ணிக்கிறேன். நான் 0ல இருந்து எனக்கு மீதி இருக்கிற எல்லாமே வரணும் அப்படின்னு கொடுக்குறேன் அப்படின்னா இங்க பாத்தீங்கன்னா ஃபுல் இண்டெக்ஸும் வந்துருச்சு. ஓகே, எனக்கு 0ல இருந்து வேணாம், 2ல இருந்து, ரெண்டாவது இண்டெக்ஸ்ல இருந்து எனக்கு பிரிண்ட் பண்ணு அப்படின்னா ரெண்டாவது இண்டெக்ஸ்ல இருந்து 22, 30, 60 கரெக்டா பிரிண்ட் பண்ணிருச்சு. இந்த மாதிரி கூட நீங்க ஃபர்ஸ்ட் வேல்யூ கொடுக்காம செகண்ட் வேல்யூ மட்டும் கொடுத்து லாஸ்ட்ல இருந்து ஃபர்ஸ்ட் வரைக்கும், ஃபர்ஸ்ட் வேல்யூ கொடுத்துட்டு செகண்ட் வேல்யூ கொடுக்காம செகண்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் நீங்க டேட்டாவை எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இதுதான் ஸ்லைசிங். ஓகே, பைத்தான்ல இன்னொரு கான்செப்டும் இருக்கு, இம்யூனிட்டி. இம்யூனிட்டி அப்படின்னா சரி, இம்யூட்டபிள். இம்யூட்டபிள் அதாவது என்ன? இம்யூட்டபிள் அப்படின்னா என்ன அப்படின்னா, பட் இங்க ஒரு டப்பிள் இருக்குன்னு, டப்பிள் இருக்கு இல்லையா? நம்ம டப்பிள், இதை கமெண்ட் பண்ணிடுறேன். மை டப்பிள் அப்படின்னு இங்க ஒரு வேரியபிள் இருக்கு. ஓகேவா? அந்த மை டப்பிள் வேரியபிள்ல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு வேல்யூவை நம்ம மாத்தணும் அப்படின்னா மாத்த முடியாது. பாருங்களேன், மை டப்பிள் ஒரு வேல்யூ கொடுத்து ஏதாவது ஒரு இண்டெக்ஸ் இது பண்ணி செலக்ட் பண்ணி ஈக்குவல்ஸ் டு அந்த இடத்துல எனக்கு வேற ஒரு டேட்டாவை கூட அண்ட் அப்படின்னு நான் கொடுத்துட்றேன். பட் எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா, நான் பிரிண்ட் மை டப்பிள்னு கொடுக்குறேன். இப்போ எனக்கு வந்து ஒரு எரர் ஷோ பண்ணுவாங்க. பார்த்தீங்களா? டப்பிள் ஆப்ஜெக்ட் டஸ் நாட் சப்போர்ட் ஐட்டம் அசைன்மெண்ட். அதாவது டப்பிள்ல நீங்க டேட்டாவை மாற்ற முடியாது. ஓகேங்களா? டப்பிள்ல டேட்டாவை மாற்ற முடியாது. அதுதான் இம்யூட்டபிள்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். டப்பிள் வந்து ஃபிக்ஸ்டு, பட் லிஸ்ட்ல மாற்றலாம். ஓகேவா? இப்போ நான் ஒரு லிஸ்ட், ஒரு எக்ஸாம்பிள் போட்டு உங்களை காட்டுறேன். அதுக்கு மை லிஸ்ட்னு பேர் வச்சுக்கலாம். equals to my underscore list equals to ஸ்கொயர் பிராக்கெட் குள்ள கொடுக்குற எல்லா வேல்யூஸுமே லிஸ்ட். 2, 3 இதுவுமே மல்டிபிள் வேல்யூஸை எடுத்துக்கும். ஸோ அண்ட் என்ன கொடுத்துருக்கேன்? ஓகேவா? 3 வேல்யூ நான் கொடுத்துருக்கேன். இப்போ நான் வந்து இதோட வேல்யூ மாத்துறேன். இதுவுமே இதே மாதிரி இண்டெக்ஸிங் தான். செலக்ட் பண்ணிட்டு நான் ஒரே ஒரு இண்டெக்ஸை மட்டும் மாத்துறேன். எந்த இண்டெக்ஸ்? செகண்ட் இண்டெக்ஸ் எடுத்துக்கணுமா? ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் எடுத்துக்கோ. ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் இதுதான் ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ். ஓகேங்களா? இந்த வேல்யூ தான் ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ். ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் ஈக்குவல்ஸ் டு நான் வந்து அதுக்கு பதிலாக ரெட்னு போட சொல்றேன். ரெட் அப்படிங்கிற ஸ்ட்ரிங்கை வந்து இந்த 3க்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ணு அப்படின்னு நான் சொல்றேன். இப்போ நான் பிரிண்ட் லிஸ்ட்னு கொடுக்குறேன். பிரிண்ட் மை லிஸ்ட்டை கொடுக்குறேன். நான் இப்போ எக்ஸிக்யூட் பண்றேன். ஒரு டப்பிள் எரர் வருது. மை லிஸ்ட் நமக்கு பிரிண்ட் ஆகவே இல்லையே. ஓகே, ஒரே நிமிஷம். இதை வந்து நான் கமெண்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, மை லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல நான் ரெட்டுங்கிற வேல்யூவை எனக்கு மாற்ற சொல்லியிருக்கேன். பட் அது மாறவே இல்லை. பிரிண்ட் மை லிஸ்ட். இங்க பாத்தீங்கன்னா 2 ரெட்டுங்கிறது மாறிடுச்சு. ஓகே, நம்ம ஆல்ரெடி
எக்ஸிக்யூட் பண்ணதை தான் நம்ம பார்த்துட்டு இருந்திருக்கோம். ஓகே, இப்போ புதுசாக எக்ஸிக்யூட் ஆகி மூணுங்கிற இடத்துல நமக்கு ரெட்டுங்கிறது ரீப்ளேஸ் ஆயிடுச்சு. ஸோ லிஸ்ட்டை வந்து நம்மளால மாற்ற முடியும், ஆனால் டப்பில் வந்து நம்மளால மாற்ற முடியாது. நான் டெலீட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து மை டப்பிள்ஸ், ஓகேவா, மை டப்பிள்ஸ் அதெல்லாம் வருவோம். நம்ம வந்து டப்பிள்ஸில் எந்த ஒரு வேல்யூவும் மாற்ற முடியாது. ஓகே, ஸ்ட்ரிங்கில் வந்து நம்ம லென்த் ஃபங்க்ஷன் பார்த்துருப்போம். ஓகேங்களா, அதே மாதிரி டப்பிள்லேயும் லென்த் ஃபங்க்ஷன் இருக்கு. இதை கமாண்ட் பண்ணிக்கலாம். டப்பிள்லேயும் லென்த் ஃபங்க்ஷன் இருக்கு. இப்போ நான் பிரிண்ட் கொடுக்குறேன். பிரிண்ட் லென்த் மை டப்பிள் பேராமீட்டர் கொடுக்குறேன். ஓகே, 5ன்னு கொடுத்துருச்சு. ஆக்சுவலி எனக்கு மை டப்பிள் 5 வேல்யூ தான் இருக்கு. ஓகேங்களா, 1 2 3 4 5. அதாவது இண்டெக்ஸிங் வந்து 0லேருந்து 4 வரைக்கும் எடுத்துக்கும். லென்த்துன்னு கணக்கு பண்ணும்போது 1 2 3 4 5ன்னு எடுத்துக்கும். ஓகேங்களா, ஓகே. அடுத்து வந்து லிஸ்ட்டை டப்பில் வந்து நம்ம லூப்பில் வந்து நம்ம ரன் பண்ண போகிறோம். ஆல்ரெடி லூப் கான்செப்ட் வந்து நான் அப்லோட் பண்ணியிருப்பேன். ஓகே, இப்போ டப்பில் வந்து நம்ம லூப்பில் ரன் பண்ண போகிறோம். ஃபார் லூப் எடுத்துக்குவோம். ஃபார் லூப் ஐ அப்படிங்கிறத இன் சீக்வன்ஸுக்கு பதிலாக நான் டப்புலேயே நான் கொடுக்குறேன். சீக்வன்ஸுக்கு பதிலாக டப்புலேயே நான் கொடுக்குறேன். ஏன் டப்பில் கொடுக்குறேன் அப்படின்னா அப்போ தான் அதோட அந்த லென்த்துக்கு தகுந்த மாதிரி இது எக்ஸிக்யூட் ஆகும். ஓகே, மை டப்பில் கொடுத்துட்டா பிரிண்ட் நான் ஐன்னு கொடுக்குறேன். பிரிண்ட் ஐ அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா எனக்கு ஒவ்வொரு வேல்யூயும் கெட் பண்ணி எனக்கு தனித்தனியாக கொடுத்துருச்சு. ஓகேங்களா, அதாவது என்ன பண்ணும் அப்படின்னா இப்போ ஃபார் அப்படிங்கிறது ஒரு லூப். ஓகேங்களா, ஐ அப்படிங்கிறது இந்த லூப்குள்ள டிக்ளேர் பண்ணப்படுற ஒரு வேரியபிள். இன் மை டப்புள் அப்படின்னு நான் கொடுத்தேன்னா அது என்ன பண்ணுன்னா இந்த ஃபர்ஸ்ட் வந்து இங்க எத்தனை வேல்யூ இருக்குன்னு பார்க்கும். இங்க வந்து 5 வேல்யூ இருக்கு. ஸோ அந்த லூப் புரிஞ்சுக்கும் நம்ம 5 டைம் ரன் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ அது என்ன பண்ணும், 5 டைம் ரன் பண்ணி ஒவ்வொரு வேல்யூவா கெட் பண்ணி நமக்கு ஒவ்வொரு டைம் வரும்போதும் 10 102 22 30 60 அப்படின்னு நமக்கு கொடுத்துரும். இப்போ இதுதான் இவ்வளவுதான் ப்ரோ ஃபார் லூப். ஓகேங்களா, இவ்வளவுதான் ஃபார் லூப்ல டப்புள் எப்படி நம்ம இன்புட் பண்ணி ட்ரேட் பண்றது அப்படிங்கிறது இவ்வளவுதான். ஓகே, அடுத்து வந்து இப்போ நீங்க மொத்தமா சேர்த்து இதை நீங்க டப்புன்னு சொல்றீங்க இல்லையா, மொத்தமா சேர்த்து இப்ப நீங்க டப்புன்னு சொல்றீங்க இல்லையா, இதுக்கு இடையில இருக்கிற இதுகளோட டைப் பார்க்க முடியுமா அப்படின்னா தாராளமா பார்க்க முடியும். இருங்க, பிரிண்ட் நம்ம மொத்தமா டைப் நம்ம டப்புன்னு கொடுத்தோம் அப்படின்னா டைப் அப்படின்னு கொடுத்து நம்ம மை டப்புள் அப்படிங்கிறத நான் இன்புட் பண்ணிக்கிறேன். மை டப்புள் அப்படிங்கிறத நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அதோட டைப் என்னன்னு சொல்லும், டப்புள்னு சொல்லுது. ஓகேங்களா, இதுவே நான் மை டப்புள்னு கொடுக்காம நான் இதுல ஏதாவது இண்டெக்ஸிங் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து அந்த இண்டெக்ஸோட வேல்யூ என்னன்னு வரும், அந்த இண்டெக்ஸோட டைப் என்னன்னு வரும். பாத்தீங்களா, இண்டெக்ஸோட டைப் இன்ட்னு காட்டிடுச்சு. ஓகேங்களா, இப்போ வந்து நம்ம இதுக்குள்ள இன்ட்டுங்கிற ஒரு வேல்யூ வச்சிருக்கோம், ஓகேவா. இப்போ நான் செகண்ட் இண்டெக்ஸை மாத்திட்டு அதுக்கு பதிலாக நான் ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூ கொடுக்குறேன். இப்போ நான் செகண்ட் இண்டெக்ஸோட டைப் என்னன்னு கேட்குறேன். செகண்ட் இண்டெக்ஸோட டைப் என்னன்னு கேட்குறேன். எனக்கு ஸ்ட்ரிங்குன்னு வந்துருச்சு. ஓகேங்களா, ஸ்ட்ரிங்குன்னு வந்துருச்சு. ஏன்னா கரெக்டாக செகண்ட் இண்டெக்ஸில் ஸ்ட்ரிங் வேல்யூ தான் இருக்குது. ஸோ எனக்கு ஸ்ட்ரிங்குன்னு வந்துருச்சு. ஓகே,
இப்போ ஒரே ஒரு வேல்யூ மட்டும்தான் என்ன ப்ரோ வரும் அப்படின்னா அதுவும் ஸ்ட்ரிங்கு தான் வரும். ஏன்னா கேரக்டர் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து இதுல கிடையாது. பாத்தீங்கன்னா அதுவும் ஸ்ட்ரிங்கு தான் வரும். கேரக்டருங்கிற கான்செப்ட் வந்து பைத்தான்ல கிடையாது. C++ அதுல மட்டும் தான் கேருங்கிற கான்செப்ட் இருக்கு. இல்ல மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லயும் இருக்கும். பைத்தான்ல கேருங்கிற கான்செப்ட் கிடையாது. ஓகே, இப்போ வந்து நீங்க ஒவ்வொரு இண்டிவிஜுவல் டேட்டாவையும் இதை எடுத்து எப்படி டைப் செக் பண்றதுன்னு பார்த்துக்கிட்டீங்க. ஓகே ஓகே அடுத்து வந்து ஸ்ட்ரிங்கில் எப்படி நம்ம மெத்தட் பார்த்தோமோ அதே மாதிரி டியூப்லுக்கும் மெத்தட் இருக்கு. ஓகேங்களா, இப்போ டியூப்லோட மெத்தடை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற மெத்தட் வந்து கவுண்ட் அப்படிங்கிற மெத்தட். COUNT கவுண்ட் அப்படிங்கிற மெத்தடு. இந்த கவுண்ட் மெத்தட் எப்படி யூஸ் பண்றது அப்படின்னா பிரிண்ட் கொடுத்துக்கோங்க. மை டப்பிள் அப்படின்னு கிளிக் பண்ணி டாட் வச்சு இந்த கவுண்ட் அதே சஜஷன் பண்ணுது பாருங்க. கவுண்ட் அண்ட் இண்டெக்ஸ் இதெல்லாம் கன்ஸ்ட்ரக்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நான் வந்து கன்ஸ்ட்ரக்டர் டாபிக் நடத்தும் போது இது என்ன அப்படின்னு உங்களுக்கு தெளிவாக சொல்றேன். ஓகே, கவுண்ட் ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிருங்க. இப்போ நம்ம ரன் பண்ணோம் அப்படின்னா அது எரர் காட்டுது. ஏன் எரர் காட்டுது அப்படின்னா இப்போ நான் வந்து கவுண்ட்னு நான் கொடுத்துட்டேன், பட் எந்த வேல்யூவோட கவுண்ட் வேணும் நான் கொடுக்கல இல்லையா. அதாவது இந்த கவுண்ட் எப்படி யூஸ் ஆகும் அப்படின்னா இந்த டப்புள் கொடுக்குற ஏதாவது ஒரு வேல்யூவை நான் தூக்கி உள்ள கொடுத்துட்றேன். அது எத்தனாவது இடத்துல இருக்கு அப்படிங்கிறது சொல்லும். நான் 101 கொடுத்துருக்கேன். ஆக்சுவலி அது 2வது லென்த்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல இருக்கு. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல இருக்கு அப்படின்னு கவுண்ட் சொல்லிடும். ஓகே, இப்போ நான் இதெல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிக்கிறேன் CLS கொடுத்து. ஓகே, அடுத்து வந்து இண்டெக்ஸ் ஃபங்க்ஷன் இவ்வளோதான். அதாவது இந்த 101 அப்படின்னு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அந்த 101 எந்த இண்டெக்ஸ்ல இருக்கு அப்படின்னு காட்டும். ஓகே, இப்போ பிரிண்ட். அடுத்து வந்து இண்டெக்ஸ் ஃபங்க்ஷன். இண்டெக்ஸ் ஃபங்க்ஷன். இந்த இண்டெக்ஸ் ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னா இண்டெக்ஸ் கொடுத்தோம்னா அதோட வேல்யூ கெட் பண்ணி கொண்டு வந்து கொடுக்கும். டாட் பிரிண்ட் மை டப்பிள் டாட் இண்டெக்ஸ். நான் 1வது இண்டெக்ஸ்ல என்ன இருக்கு அப்படின்னு கேட்டேன் அப்படின்னா எனக்கு ஆக்சுவலி இதுலயும் நம்ம வேல்யூ தான் கொடுக்கணும். ஓகே, நான் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல இருக்கு. அதாவது கவுண்ட் அண்ட் இண்டெக்ஸ் ரெண்டுமே ஒரே வேல்யூ தான் லிஸ்ட் பண்ணும். ஓகே, இப்போ நான் இங்க வந்து 10ன்னு கொடுக்குறேன், அது எனக்கு வந்து 0 இண்டெக்ஸ்ன்னு கொடுக்கும். இந்த கவுண்ட் அப்படிங்கிறது வந்து டூப்ளிகேட் வேல்யூஸ் எத்தனை இருக்குன்னு சொல்றது மக்களே. சரி, ஒரே நிமிஷத்துல எனக்கே குழப்பமாய் போயிடுச்சு. ஓகே, இப்போ நான் இங்க இன்னொரு 10 கொடுக்குறேன். இப்போ நான் இங்க 10ன்னு கொடுத்தேன்னா ஏன் 1 வந்துச்சுன்னு தெரியுதுங்களா? ஏன்னா இந்த வேல்யூக்குள்ளேயே அது 1 தான் இருக்கு. இப்போ 101னா 1 தான் இருக்கு. 10ன்னா முன்னாடி 1 தான் இருந்துச்சு. இப்போ நான் 3 மாத்திட்டோம். இப்போ கவுண்ட் 10ன்னு நான் கொடுக்குறேன். இப்போ எனக்கு 3ன்னு வரும் பாருங்க. 3 வந்துச்சு பாத்தீங்களா? அதாவது எத்தனை டூப்ளிகேட் வேல்யூ இருக்குங்கிறது கவுண்ட் பண்றதுக்கு தான் இந்த நம்ம கவுண்ட் யூஸ் பண்றோம். ஓகே 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 ஆக்சுவலி எனக்கு கொஞ்ச நேரத்துல ஹல்லுட்டுருச்சு. ஓகே, மை டியூபிள் இன்டெக்ஸ் அப்படின்னா இந்த 10வது இது எந்த இண்டெக்ஸ்ல இருக்கு அப்படிங்கிறது காட்டும். ஓகேங்களா, இப்போ 110 ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல இருக்கா, நான் 10 அப்படின்னு கொடுத்தேன்னா அது 0th இண்டெக்ஸ்ல இருக்கு அப்படின்னு வரும். ஆக்சுவலி இந்த 3 இண்டெக்ஸ் இருக்கு, அது எப்படி வருதுன்னு பார்ப்போம். பாத்தீங்களா, ஃபர்ஸ்ட் அதாவது இண்டெக்ஸ் அப்படின்னு நான் கேட்ட உடனே ஃபர்ஸ்ட் இருக்கிற வேல்யூஸோட இண்டெக்ஸ் வந்து நமக்கு கிடைச்சிச்சு. ஓகேங்களா, 10 அப்படிங்கிறது. ஒருவேளை இந்த 10 நமக்கு இல்லை அப்படின்னா அது எனக்கு வந்து இது 0th இண்டெக்ஸ்ல வந்துருச்சு. இப்போ இது வந்து ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ், இது செகண்ட் இண்டெக்ஸ் இருக்கு. ஸோ நமக்கு வந்து செகண்ட் இண்டெக்ஸ் அப்படின்னு நம்ம கொடுக்கணும் இண்டெக்ஸ். பாத்தீங்கன்னா கரெக்டா செகண்ட் இண்டெக்ஸ்ல வந்துருச்சு. ஒரு 10 தூக்குனதுனால ஒரு கவுண்ட் கம்மியாகி 2 ஆயிடுச்சு. ஓகே மக்களே,
இவ்வளோதான் டப்பிள்ஸ். டப்பிள்ஸ் வந்து ரொம்ப சிம்பிளான கான்செப்ட், உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் நான் போடுற வீடியோ உங்களால பார்க்க முடியும். ஓகே மக்களே, பாய்.